இந்த வீடியோல நம்ம ரெடிமேட் பீஸா பேஸ் வச்சு ஏர் ஃப்ரையர்ல எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்ட போறேன். நான் ரெடிமேட் பீஸா பேஸ் எடுத்துர்க்கேன். ரொம்ப தின்னான சைஸ் எடுத்துர்க்கேன். பீஸா பேஸ் மேலே ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட நார்மல் டொமேட்டோ சாஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸோட கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவு சீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பன்னீரை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டாவது லேயரும் சீஸ் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா ரெண்டாவது லேயர் சீஸ் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் போதும்னா விட்டுருங்க. இப்போ இந்த பீஸாவை நம்ம 180 டிகிரியில் 6 மினிட்ஸ் ஏர் ஃப்ரையரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 6 மினிட்ஸில் நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தின் ஸ்லைஸில் இருக்க பேஸ் எடுத்திருக்கேன், அதனால 6 மினிட்ஸ் வச்சுருந்தேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.